இன்னைக்கு விஜய் அண்ணா இஃப்தார் நிகழ்ச்சியில கலந்துருந்தாரு. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க அதை பாக்குறப்ப. ஏன்னு கேட்டீங்கன்னா, நோன்பு வச்சு இஸ்லாமிய தோழர்களுக்கு வந்து நோன்பு திறந்துட்டு தொழுதுட்டு நம்மளுக்காக அந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை பேசியிருந்தாரு. எந்த கட்சி தலைவர் வந்து நோன்பு வச்சிருக்காங்க, நோன்பு திறந்திருக்காங்க, தொழுதுருக்காங்கலாம் எனக்கு தெரியாது. மனசார வந்து இஸ்லாமிய தோழர்களோட சேர்ந்து தொழுதாரு. எனக்கு அந்த விஷயம் பாக்குறப்ப ஒரு நம்மளுக்கு அதை செய்யணும்னு ஒரு ஆர்வம் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து அதை செய்ய முடியாது. அவருக்கு வந்து மனசார ஏத்துக்கிட்டு தொழுதாரு. இன்னைக்கு அதை பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து இந்த பிஜேபியோட பி டீம் ஏ டீம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு வந்துட்டு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. நான் எந்த டீமும் கிடையாது, நான் மக்களோட கூட்டணி வச்சிருக்கேன், நீங்க எதுவுமே யாருமே நம்பாதீங்கன்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஏன்னா நம்மள வந்து இஸ்லாமிய தோழர்கள் வந்துட்டு பயன்படுத்துற விஷயம் பாத்தீங்கன்னா, வேற யாராச்சும் வந்தாங்கன்னா பிஜேபி வந்துரும் அப்படின்னு சொல்லி தான் நம்மள பயன்படுத்துவாங்க. இனிமேல் எதுக்குமே யோசிக்காதீங்க, எதையுமே நம்பாதீங்க. ஆட்சி மாறணும், தமிழகத்துல கண்டிப்பா ஆட்சி மாறி ஆகணும், அதை மட்டும் யோசிங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க, எல்லாமே அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாரு விஜய் அண்ணா. எல்லா விஷயத்திலயும் வந்துட்டு எனக்கு பிரச்சனை கொடுத்தாங்க, எதுவுமே நடக்கல. கடைசியா வந்து இஸ்லாமிய தோழர்கள் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு இப்ப அவதூறு பரப்புறாங்க, நீங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நம்மளுக்கு என்னங்க, கண்டிப்பா நம்மளுக்காக வந்து பண்ணுவாரு. கண்டிப்பா வந்து நம்ம நம்பி நம்ம ஓட்டு போடணும். நம்மளுக்கான ஒரு எப்படி சொல்றது, நம்மளுக்கான உரிமை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க. போதும், நம்ம இது வரைக்கும் வந்துட்டு நம்ம முட்டாள்தனமா நம்ம இருந்த வரைக்கும் போதும், கொஞ்சம் மாறுவோம். தயவு செஞ்சு யோசிங்க. விஜய் அண்ணா பேசுனதுக்கு நீங்க உங்களோட பதில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு விஜய் அண்ணா வந்து இன்னைக்கு பேசுனது.